பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவரும் சேர்ந்தால்தான் ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் செயல்படும் என கூறியுள்ள பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், திமுக ஆட்சிக்கு எடப்பாடி முன்னுரிமை எழுதியுள்ளதாகவும் திமுகவுக்கு பாஜக முடிவுரை எழுதும் எனவும் தெரிவித்துள்ளார். அண்ணன் எடப்பாடி அவர்கள் வருகிற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக இருக்கிறார். எத்தனை பேர் கூட்டணி என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட கூட்டணி என்பதுதான் முக்கியம். இந்த கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டணி, உறுதியான கூட்டணி. எல்லா காலங்களிலும் மத்தியிலும் மாநிலத்திலும் இது ஆட்சி செய்யக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது. மத்தியிலே பாரத நரேந்திர மோடி அவர்கள், தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருவரும் சேர்ந்தால்தான் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் அது செயல்படும். அது டபுள் இன்ஜின் சர்க்கார் செயல்பட்டால்தான் மத்தியிலிருந்து நிதி வரும். மத்தியில் உள்ள நிதியை மாநிலத்திற்கு பெற்று தந்து, எப்படி அண்ணன் எடப்பாடி அவர்கள் 40,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு பெற்று தந்தார்களோ அதே மாதிரி வருகின்ற காலங்களில் எல்லா திட்டங்களுக்கும் மத்தியிலிருந்து நிதியை வாங்கி தருவோம். இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார், மத்தியிலிருந்து என்ன செய்தார்கள்? ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் கடந்த 11 ஆண்டுகளில் மட்டும் 14 லட்சம் கோடி ரூபாயை தமிழகத்திற்கு கொடுத்தது பாரத நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி என்று சொன்னால் கிட்டத்தட்ட இன்னொரு 2.5 மாத காலம், இன்னொரு 140 நாட்கள் என்று நினைக்கிறேன். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. மேட்டுப்பாளையத்தில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த ஆட்சியில் முடிவு கட்டுவதற்காக முன்னுரை எழுதினார்கள். பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முடிவுரை எழுதும்.